வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ராகி இடியாப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ராகி மாவை நல்லா சுட தண்ணியில் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க ஒரு 5 minutes. இப்போது நான் இந்த மாதிரி இடியாப்ப அச்சில் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நல்லா ஃபில் பண்ணிட்டேன். இட்லி தட்டில் இந்த மாதிரி எனக்கு ஒரு குழிக்கும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு தட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டேன். அடுத்த தட்டு வந்து ஃபுல்லாகவே பண்ணிட்டேன், ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல். இப்போது நான் இட்லி பாத்திரம் ஆல்ரெடி வச்சுருந்தேன். அது நல்லா ஒரு 5 minutes தண்ணி லைட்டாக சூடானதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த இடியாப்ப தட்டெல்லாம் அது உள்ளே நம்ம வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு இதுக்கான மூடி போட்டு ஒரு 6 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தால் நல்லா வெந்துடும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு பிசைஞ்சு எடுத்தனால நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா துணியில் கூட ஒட்டாமல் வந்துடுச்சு. இதுக்கு நம்ம சைடிஷ்க்கு தேங்காய் பாலும் வச்சுக்கலாம், நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட வச்சுருக்கலாம். நான் ஒயிட் குருமா வச்சுருக்கேன். ராகிக்கு நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் போட்டு ஒயிட் குருமா வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவான் என் பையன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைக்கு இந்த மாதிரி சூப்பராக சிம்பிளாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.